Hi friends, welcome back to my channel Arshi Tamil Stories. இன்னைக்கு நம்ம சூப்பரான கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல இரட்டை பையன்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பேரு ரவி மற்றும் ரோஹித். அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா குணத்துல மட்டும் வித்தியாசம் இருந்துச்சு. ரவி ரொம்ப அமைதியானவன், யோசிச்சு தான் முடிவெடுப்பான். ஆனா ரோஹித் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான். இவங்களை பார்த்தாலே கிராமத்துல உள்ள குழந்தைகள்லாம் ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. இதுல யாரு ரவி யாரு ரோஹித் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்துல ஒரு பாழடைந்த பங்களா ஒன்று இருந்துச்சு. அது எப்போ மூடிதான் இருக்கும். அங்க ஒரு பேய் இருக்குது. நைட்ல போனா அது பயமுறுத்தும். அதனால அந்த மாளிகைக்கு நம்ம போவே கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற கிராமத்தார் அடிக்கடி சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் அந்த கதையை கேட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா ரோஹித் மட்டும் ஆர்வமா அந்த கதையை கேட்பான். ஏ இருக்குதுன்னா கூட அதை பார்த்தா தானே நம்ப முடியும் அப்படின்னு கேட்பான். ஒருவேளை பேய் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க. வா ரோஹித், இங்கிருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு ரவி சொல்லுவான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது, வா ரவி, அந்த பேய் பங்களால அப்படி என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ரோஹித் சொன்னான். இல்ல அங்க போனா அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க, அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு ரவி சொன்னான். நம்ம யார்கிட்டயும் சொல்லாம போய் பார்க்கலாம் அப்படின்னு ரோஹித் சொன்னான். வேற வழி இல்லாம ரவியும் ஒத்துக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயப்படாம யாருக்குமே சொல்லாம காடு வழியா அந்த பங்களாக்கு போனாங்க. அந்த பங்களா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா, எங்க பார்த்தாலும் சிலந்தி வலைகள், கீழே வவ்வாலோட சத்தம் அப்படின்னு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவங்களும் பயந்துட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம், யாரு என் வீட்டிற்குள்? அந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க ரொம்ப பயந்து திரும்பி பார்த்தாங்க. அப்போ ஒரு பயங்கரமான தோற்றத்துல ஒரு பேய் ஒன்று அங்க நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பேயை பார்த்ததும் ரவி ரொம்ப பயந்து நடுங்கி போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவங்கள பார்த்ததும் பேய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னால முடிஞ்சா எங்க ரெண்டு பேர்ல யாரு ரவி யாரு ரோஹித் நீ கண்டுபிடி, அப்புறம் நாங்க பங்களா விட்டு வெளியே போறோம். ரவியும் ரோஹித்தும் மாறி மாறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய குரலும் ஒரே மாதிரி தான் இருந்தது, பார்க்கவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால பேய்க்கு யாரு ரவி யாரு ரோஹித்னே தெரியல. நான் தான் ரவி, இல்ல நான் தான் ரவி, நான் தான் ரோஹித், இல்ல நான் தான் ரோஹித்னு பசங்க மாறி மாறி பேயை குழப்பி விட்டாங்க. பேயும் குழப்பமாகி கடைசியில சோர்ந்தே போயிடுச்சு. உங்களை மாதிரி ரெட்டையர்களை என்னால பிடிக்கவே முடியாது. இனி நான் யாரையும் பயமுறுத்தவே மாட்டேன், நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு அந்த பேயும் சொல்லிட்டு அந்த பங்களாவை விட்டு கிளம்பிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு அந்த பங்களாவை விட்டு வந்துட்டாங்க. அங்க நடந்ததையெல்லாம் கிராம மக்கள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன், ஆனா ரோஹித் எப்படியோ அந்த பேயை விரட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு ரவி சொன்னதும் ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு பேய் தொல்லையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பங்களாவை கண்டு யாருமே பயப்படவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.